என்னது லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா? இதெல்லாம் எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த மாதிரி அடியை கூத்துனுங்கிறாங்க நம்ம லோக்கி அணியும் தேட்டரில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கேங்ஸ்டர் படம். அதையும் தாண்டி இது அருண் மாதேஸ்வரனோட படம். அவரோட படம்னாலே உங்களுக்கே தெரியும்ல, ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் கதையை முடிப்பாப்புல. இந்த படமும் அதே மாதிரி தான். இந்த கதை எழுதுனதாகட்டும், கேஸ்ட் பண்ண விதமாகட்டும், நம்ம லோக்கியை அளவத்தே செஞ்ச மாதிரி இருக்காப்புல. அதுலேயே பர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதட்டாப்புல. சஞ்சனாவை போட்டு தள்ளுறப்போ இவர் ஜன்னலுக்கு பின்னாடி நின்று கதறினதாகட்டும், பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வாமிகா கிட்ட போயிட்டு எல்லாரும் போயிட்டாங்க நீ இன்னும் போலியா அப்படின்னு கேட்ட விதமாகட்டும், சும்மா வாழ்ந்துருப்பாப்புல கேரக்டராகவே. 2 பேரை புகழ்ந்தே ஆகணும். அதில் ஒன்று சினிமாட்டோகிராஃபர் முகேஷ். லோகேஷ் கனகராஜும் சஞ்சனாவும் பேசுகிறப்ப வச்ச மிரர் ஷாட் ஆகட்டும், வாமிகாவும் லோகேஷ் கனகராஜும் பீச்சில் நடந்து போகிறப்போ வச்ச ஒயிட் ஆங்கிளாக இருக்கட்டும், சும்மா ஷார்ட்லேயே கதையை சொல்லியிருப்பாப்புல. இன்னொன்று நம்ம அனிருத்து படமே அவர் தாங்கப்பா டைலாக்லேயே மட்டி விட்டுருப்பாங்க. அந்த ரோஸை ஏன் வாமிகா வச்சுன்னு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தரோம். அப்புறம் இங்கே வரவங்கலாம் அவன் கதையை என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்கள். தரமான செய்கை. ஒன்று மட்டும் என்னென்னா, நம்ம ஹீரோ என்ன தான் நல்லது பண்ணுறதுக்காக தோன்றதை பண்ணிவிட்டு பார்க்குறவங்கள கண்ணெத்து சுட்டுட்டு வெட்டிட்டு போனாலும் இந்த வயலன்ஸுன்ற ஒன்றை நம்ம க்ளோரிஃபை பண்ணுறது சரி இல்லைன்னு தான் சொல்லுவேன். சினிமா பார்த்து தான் இப்போ எல்லோரும் கெட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், சினிமா பார்த்தும் கெட்டு போகிற சில பேர் இருக்காங்க. அதை நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். மற்றபடி நார்மல் ஆடியன்ஸுக்கு இது எப்படின்னு தெரில, ஆனால் இந்த ஆக்ஷனு வயலன்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். படம் பேர் டிசி. இப்போ தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்களும் பார்த்து கூஸ்பம் ஆகுங்க.